இந்த டீப் டைவ் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பெரிய எண்களை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு சின்ன கதையோட இதை ஆரம்பிக்கலாம். சரி, சொல்லுங்க கேப்போம். அர்ஜுன் ஒரு பையன் இருக்கான். அவனோட அப்பா ஒரு பழைய கார் வாங்கினாரு. அந்த கார் டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5, 0 அப்படின்னு ஒரு 5 எண்கள் வரிசையா இருந்துச்சு. ஓ, அந்த கிலோமீட்டர் ஓடி இருக்குமே அதுவா? ஆமா, அதுதான். அர்ஜுன் உடனே அப்பா இது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டான். அப்பா எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப சுலபமா 23,450ன்னு சொல்லிட்டாரு. ம் இதுல அர்ஜுனுக்கு செம ஆச்சரியம் வந்திருக்குமே. கண்டிப்பா 5 எண்கள் தொடர்ந்து இருந்தா குழப்பமா இருக்குமே. ஆனா அப்பா எப்படி உடனே சரியா சொன்னாரு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பெரிய எண்களை பார்த்தாலே எப்படி சொல்றது, பசங்களுக்கு ஒரு பயம் வந்துரும். ஆனா இதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. ஒரே ஒரு விதி தான். ஒரே ஒரு விதியா? அது என்ன? அதாவது ஒரு எண் இடது பக்கம் ஒரு இடம் நகரும் போது அது சரியா 10 மடங்கு பெரியதாகிறது, அவ்வளோதான். ஒரு நிமிஷம். இடது பக்க நகர்ந்தா 10 மடங்கு பெருசாகும், அப்படியா? ஆமா, இப்ப 1கள் 10கள் 100கள் 1000கள்னு போகும்ல. ஒவ்வொரு படியா இடது பக்கம் போகும்போது அதோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாகும். இதுதான் அந்த ரகசியம். ஓ, இப்ப புரியுது. அதாவது ஒவ்வொரு படியா நாம இடது பக்கம் ஏற ஏற அதோட மதிப்பு 10 மடங்கு அதிகமாகிட்டே போகுது, சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு விதியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், எந்த பெரிய எண்ணையும் ஈஸியா படிக்கலாம். ஆனா இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுது? இப்போ ஒரு போன் விலை 12,999ன்னு வச்சுக்கலாம். நல்ல உதாரணம். அந்த 12,000 அப்படிங்கிற எண்களை படிக்க அங்க இருக்கிற அந்த கமா ரொம்ப உதவி செய்யும். ஆமா, அந்த கமா இருந்தாலே மூளைக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கு. கரெக்ட். ஒவ்வொரு தடவை இடது பக்கம் போகும்போதும் அந்த எண்ணோட அளவு 10 மடங்கு பெருசாகுதுன்னு மூளைக்கு தெரிஞ்சிடும். இப்ப கிரிக்கெட்ல பாருங்க. சொல்லுங்க. இந்தியா ஒரு தொடர்ல மொத்தம் 24,387 ரன்கள் எடுத்திருக்குன்னு வச்சுக்கலாம். அடேங்கப்பா, 24,000 ரன்களா? ஆமா, எண்கள் வளர வளர அதோட பிரம்மாண்டம் 10 மடங்கா மாறுது. தூரத்தை வச்சு சொன்னா இதுன்னு ஈஸியா புரியும். தூரமா? இப்ப சென்னையில இருந்து டெல்லிக்கு போற தூரம்னு வச்சுக்கலாமா? ஆமா, ட்ரெயின்ல போனா சுமார் 2200 கிலோமீட்டர் வரும். சரி. ஆனா ஒரு விண்கலம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல 28,000 கிலோமீட்டர் தூரம் போயிடும். ஓஹோ, 28,000. இங்க இடது பக்கம் ஒரு நம்பர் வந்த உடனே அது சும்மா ஒரு நம்பரா வராம 10 மடங்கு பெரிய தாவலா மாறிடுது. கரெக்டா சொன்னீங்க. ஆனா இங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல இதான் ரொம்ப தப்பா சொல்லி கொடுக்கறாங்க. என்ன தப்பு பண்றவங்க? ஸ்கூல்ல எல்லாமே சரியா தானே சொல்லி கொடுப்பாங்க. இல்ல, பசங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்கூல்ல அட்டவணையை மட்டும் மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லி கொடுப்பதில்ல. ஓ, அந்த 1கள் 10கள்னு அட்டவணை மனப்பாடம் பண்ணுவோமே அதுவா? ஆமா, அந்த விதியை புரிஞ்சிக்காம வெறும் அட்டவணையை மனப்பாடம் செய்யறதால குழந்தைங்க சீக்கிரமே மறந்துடுறாங்க, இல்லனா குழம்பிடுறாங்க. அப்படி என்றால் அட்டவணைய மனப்பாடம் செய்வதை விட இந்த 10 மடங்கு விதி தான் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா. இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டா அட்டவணை ரொம்ப சுலபம். மூளை தானாவே அதை கணக்கு பண்ணிடும். சூப்பர். அப்போ குழந்தைங்களுக்கு இது நிஜமாவே புரிஞ்சிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க கேக்குறவங்களுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்களேன். இன்னைக்கு நைட்டு நீங்க உங்க குழந்தைங்க கூட உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்டா? பசங்க பயப்பட மாட்டாங்களா? இல்ல, ரொம்ப ஈஸியான 2 கேள்விதான். சரி, கேள்வி என்ன? 3 அப்படிங்கிற எண் 1000வது இடத்துல இருந்தா அதோட மதிப்பு என்னன்னு கேளுங்க. அவங்க 3000ன்னு சொல்லணும், சரியா? ஆமா. இப்ப 2வது கேள்வி, அந்த 3 ஒரு இடம் இடது பக்கம் நகர்த்தினா என்ன ஆகும்னு கேளுங்க. ஓ, அப்ப அவங்க 30,000ன்னு சொல்லணும். சரியா சொன்னீங்க. அவங்க விரல்களை விட்டு எண்ணாம எந்த குழப்பமும் இல்லாம உடனே பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த விதி உண்மையாகவே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வாவ், அட்டவணைய மட்டும் மனப்பாடம் பண்ணாம அதோட உண்மையான அர்த்தத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆமா, அதுதான் உண்மையான கல்வி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ இத கேக்குற உங்ககிட்ட கடைசியா ஒரு விஷயத்த விட்டுட்டு போறேன். இந்த 10 மடங்கு பெருசாகுதுங்கிற ஐடியா எண்களுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. ஆமா, உங்க பழக்க வழக்கங்கள், நீங்க சேமிக்கிற பணம், இல்ல நீங்க செலவழிக்கிற நேரம், இதுல எல்லாம் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா அது எப்படி 10 மடங்கு பெரிய ரிசல்ட்ட கொடுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அருமையான விஷயம். ஆமா, அத நீங்களே கண்டுபிடிங்க. அடுத்த அலசல்ல நாம வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு